எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு போகிற பாதையில் 2 பீச் இருக்குதான். என்ன பீச்சு கையிலே நீனே சொல்லிட்டு? தரங்கம்பாடி ஒன்று, காரைக்கால் பீச் ஒன்று. தரங்கம்பாடி போல இல்லைப்பா? தரங்கம்பாடி போகிறோமா? தரங்கம்பாடி போயிட்டு அப்படியே காரைக்கால் போகிறோமா? அது வந்து இப்போ நம்ம இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தரங்கம்பாடி என்ன இன்னொன்னா காரைக்கால் பீச்சுன்னா தெரியும். ரொம்ப ஃபேமஸ் தான் காரைக்கால் பீச். இந்த பீச்சு ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ வாங்க போய் நான் பார்க்குற இடத்துல உங்கள்கிட்டையும் காட்டுறேன். போய் பார்த்துட்டு போகலாம். நல்ல வெயிலுங்க, பட்டையை கிளப்புது. இருந்தாலும் இந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னால் வீட்டுக்கு போய்டுவோம்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு வாட்டி வர போகிறீங்க, வரமாட்டீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போய் நம்மளுக்கு வேலை இருக்குது. அதனால தீபாவளி வேலை வந்துட்டா இன்னுமே அசைய முடியாது. எங்கேயும் போய் இப்போ வெயிலோட வெயிலாக பிள்ளைங்க வேலை இருக்குதா, எங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் எங்கள் குட்டி பையன், எங்கள் அக்கா பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் போட்டு கடலுக்குள்ளே போட்டு அமுக்கி அழைச்சிக்கிட்டு போயிடலாம். வாங்க போயிடலாம். தரங்கம்பாடி வந்துட்டாங்க. இப்போ தரங்கம்பாடி பீச்சை போய் பார்க்கலாம். அப்பா அங்கே நிற்கிறாங்க பாருங்க. அவ்வளோ தரங்கம்பாடி பீச்சுங்க. இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் விளையாடுறாங்க. நிறைய பேர் கூட்டமாக தான் இருக்காங்க. இந்த ஓலருக்கு பாருங்க, பீச்சுக்கு நடுவில் இந்த ரோடு. ஆமாம், இந்த தூரம் ரோடு. என்ன குட்டுது பஞ்சு என்னடா இங்க பாரு, உடம்புல பட்டுனா அரிக்கும். உடம்புல பட்டா அரிக்கும். எப்படி நிக்கிறோம் பாருங்க. எல்லாரும் வாங்க, ஜாலியா இருக்கு. தரங்கம்பாடி பீச்சில் வந்து அழகாக பிள்ளைங்கெல்லாம் விளையாண்டுட்டாங்க. இப்போ வாங்க அடுத்த பீச்சுக்கு போயிடலாம். அடுத்த பீச் என்ன பண்ணுங்க? காரைக்கால். காரைக்கால் போகிறாங்க. வாங்க போயிடலாம். கடலுக்குள்ள ரோட்டை பாருங்க. இந்த போட்ல எனக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் போக முடியாது. எதுக்காச்சும் அலை வந்து அடிச்சு பீச்சு. ஆச்சோ அந்த போது பாரு, சச்சி வீட்டுக்கார் போது பாருங்க. சச்சி வீட்டுக்காரங்க சைன போகுது, அந்த ஓல போகுது பாருங்க ஒரு கார். இங்க ஒரு கப்பல் தனியா நிக்குது. இது வந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்குங்க இந்த ரோடு. இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதவங்க பாத்துக்கங்க. கடலுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு மகையிலுது. 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? அப்பா 1 கிலோமீட்டர் இருக்கும். கடலுக்குள்ளேயே போயிட்டுங்க. 2 பக்கம் கடல், நடுப்புற அந்த ரோடு போயிட்டு. இந்த பக்கம் கடல். நான் இறங்கிட்டு நல்லா தெளிவா காமிக்கிறேன். அங்க போய் இறங்கி போட்டு போய் பாருங்க. மீன் எல்லாம் பிடிச்சிட்டு பாருங்க கையில. சூப்பரா இருக்கு இந்த இடத்த வருது. என்ன பாறை இதெல்லாம்? இந்த பாறைக்கு வேணுங்க. எப்படி சூப்பரா இருக்கு. சுத்தமா அலையே இல்லை பாரு. இதுக்கு குளம் மாதிரி கிடக்கு. இந்த கடலை பார்த்தீங்களா? ஏதாவது கொஞ்ச நாளும் அலை இருக்கா பாருங்க. சுத்தமாக குளம் மாதிரி இருக்குது. வெயிலில் தெரியுதா என்னன்னு தெரியல. சரி வெயில் இருந்தாலும் பாருங்க. இந்த காரு 3 காரும் நம்ம காரு. பாருங்க இந்த கொட்டை பிராந்து பாருங்க. இது பேர் கொட்டை பிராந்துன்னு நாங்கள் சொல்லுவோம். இது என்னத்துக்கு இது இப்படி இவ்வளவு பறக்குதுங்கன்னா, ஃபுல்லாக அந்த கடற்கரை ஓரத்தில் பெரிய பெரிய கருங்கல்லாம் கிடக்குது. அந்த கருங்கல் ஓரமாக மீன் நிறையா முக்கிது. உசுரோட கடல் நண்டு நம்ம பார்த்துருக்கோம்னா, அந்த கடல் நண்டு அந்த ஒரு கல்லுக்கு 10 நண்டு 15 நண்டு ஏறி உட்காந்துருக்கு. அதை பிடிக்கிறதுக்கு தான், அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் அந்த இடத்துல வந்து பாருங்க. கரெக்டாக அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கொட்டை பிராந்து பறக்குதுங்க. கொட்டை பிராந்து கழுகு இதுக்கு நிறைய பேர் இருக்கு. காரைக்கால் வந்தாச்சு. நம்ம காரைக்கால் நம்ம தானே கையில் போட்டு. ஆமா, கரெக்டா படிச்சிட்டீங்க. கரெக்டா படிச்சாச்சு. காரைக்கால் பீச் வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ள வந்திருக்கோம். கிட்டக்க போய் பார்க்கலாம். அங்க அதுக்குள்ள ஒண்ணு கிட்டக்க நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது என்ன மீனா கையில? ஜெல்லி ஃபிஷ். ஜல்லி பீஸாங்க. அது என்னன்னு தெரியல. பெருசு கிடக்குது. பிள்ளைங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டக்க வந்துச்சு. அது என்னமோ அவளை கிட்டக்க வந்ததே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கரையேற்றி இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கே கொண்டுட்டு வந்தா இங்கே எங்கள் அக்கா பொண்ணு இங்கே தான் இருக்குது, வேளாங்கண்ணிக்கிட்ட ராமேஸ்வரத்தில் இருக்குது. அது சொல்லுது இங்கே இந்த பீச்சில் நிறையா கிடக்குமா. போய் பார்ப்போம். கடந்ததுன்னா பிள்ளைங்கள்லாம் இறக்க முடியாது. சும்மா ஏதாவது கரையிலே விளையாண்டுட்டு வர வேண்டியதான். போட்டு பாருங்க எவ்வளோ போட்டேன். என்னப்பா எல்லாம் ஒரு இடத்துல முட்டுக்கிட்டு நிற்கிது. இந்த இடத்த பாருங்க. எப்படி மண்ணு கல்லெல்லாம் வந்து எப்படி இருக்குங்க. இந்த இடம் வந்து
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறும் கடலும் ஒன்று சேர நம்ம அங்கேருந்து காட்டிட்டோம். அரசலாரம் மாமா சொல்றாங்க பாருங்க. அரசலாரம் என்ன எல்லாம் 90s ஹீரோயின் மாதிரி நிக்கிறீங்க. எங்க வீட்டு 90s ஹீரோயின்ஸ். போட்டு இந்த கிட்ட கிட்ட அவ்வளோதாங்க. பார்த்துட்டு இப்போ எல்லா பீச்சையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னொரு வாட்டியெல்லாம் வந்து பார்க்க முடியாதுங்க. அதுவும் அம்மா அப்பாவுக்கெல்லாம் சுத்தமாக முடிய மாட்டேங்குதா, அதனால அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கெல்லாம் வந்ததே இல்லை அவங்கெல்லாம். அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு வந்தாச்சு.